எனக்கு ஒரு 4 இதை போடு பார்ப்போம் அப்படின்னு நான் நிறைய விஷயம் தந்துச்சு. கல்வி ரிலேட்டடாக பைபிள் வசனம் கொடுத்துச்சு. அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பொருத்தமான விஷயமா இருந்துச்சு. அது என்னன்னா, சொல்கிறேன், தங்கத்தை வாங்குவதற்கும் மேல் ஞானத்தை பெற்றுக்கொள்வது நலமாக இருக்கிறது. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? தங்கத்தை வாங்குவதை விட ஞானத்தை வாங்குறது தான் நலமானது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, வெள்ளியை வாங்குவதற்கும் மேல் புத்தியை பெறுவது மேலானது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோல்டு வாங்குறத விட ஞானத்தை வாங்குறது மேல், வெள்ளியை வாங்குறத விட புத்தியை வாங்குறது மேல். ஓகேங்களா? எதுனா நீதிமொழிகள் 16 அதிகாரம் வசனம் 16. சரிங்களா? 16. இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் நம்ம வந்து ஆத்திச்சூடிலையும் அவையார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கற்கை நன்றே பிச்சை போயினும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு பிச்சை எடுக்கிறது ரொம்ப இழிவானது. ஆனால் அது எப்போ இழிவு இல்லைன்னா, அவன் கற்கணும், ஒரு படிப்பு படிக்கணும், கல்வியை கற்றுக்கணும்காண்டி அவன் பிச்சை எடுத்தானா அது மேலானதுன்னு சொல்கிறாங்க. எல்லா சமயங்களையும் சரி, எல்லா பழமொழிகளையும் சரி, இதுதான் சொல்ல வராங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து என்ன சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கணும். யாருக்கும் சொல்லணும்னா சிஐஎஸ்எல் நிறுவனத்துக்கும் இந்த டான் போசன் சொன்னாங்க. எல்லா சமயங்களையும் சரி, எல்லா பழமொழிகளையும் சரி, இதுதான் சொல்ல வராங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து என்ன சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கணும். யாருக்கும் சொல்லணும்னா சிஐஎஸ்எல் நிறுவனத்துக்கும் இந்த டான் போசன் கல்வி நிறுவனத்துக்கும் என்னோட முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பு தந்திருக்கு. ரெண்டாவதாக ஒரு நன்றியை வந்து நான் டான் பாஸ்கோ கல்வி நிறுவனத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த அது யாருக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு பதிலாக, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலாக நான் அந்த நன்றியை வந்து நான் டான் பாஸ்கோ காலேஜ் அந்த மேனேஜ்மெண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த செமினார் அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு 2-3 ஹவர்ஸ் அதுக்காக அவங்க நேரம் கொடுத்து உங்களை உட்கார வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த லைட்டு போட்டு இதெல்லாம் பண்றாங்கல்ல, அதுக்காண்டி இந்த நேரத்தில் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? கிளாஸ் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், சிலபஸ் முடிச்சிருக்கலாம், அது பண்ணிருக்கலாம். ஆனா அது பண்ணாம உங்களுக்கு ஒரு செமினார், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கணும்னு நினைச்சு இது அவங்க எடுத்து பண்றாங்க பாத்தீங்களா, அது பெரிய விஷயம். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் ஐடி ரிலேட்டடான ஒரு